வணக்கம். நான் இன்னைக்கு ஆந்திரா பருப்பு பொடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேஸை பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த துவரம்பருப்பை முதல்ல வறுத்துக்க போகிறேன். நான் துவரம்பருப்பு வறுத்துருக்கேன். இப்போ இதில் பொரிகடலை, ஜீரகம், மிளகு அதெல்லாம் போட போகிறேன். நான் அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் 2 எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுக்க போகிறேன். லைட் ப்ரௌன் கலர். பருப்பு பொடிக்கு எல்லாம் வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் மாற்ற போகிறேன். 2 பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதையும் வறுக்க போகிறேன். பூண்டும் கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. அதையும் இந்த பருப்பொடியோடு போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு திரிக்க போகிறேன். இப்போ இந்த பருப்பு பொடி மிக்சியில் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் போட்டிருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டுட்டு திரிக்க போகிறேன். உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். இப்போ மிக்சியில் அரைக்க போகிறேன். பருப்பு பொடி ரெடி ஆகிடுது. பருப்பு பொடி ரெடி ஆகிடுத்து. இது எல்லோரும் ரைஸோடு சாப்பிடுவா. நான் இப்போ இந்த ரைஸ் போடுறேன். பருப்பு பொடி போடுறேன். நான் நெய் விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் நெய் விடுறேன். நான் இப்போ இதில் உப்பு உரப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்க. டாட்டா, பை பாய்.